உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரம்யா, ரெண்டு பேரும் எந்திரிங்க. எதுக்கு எந்திரிக்கணும்? முடியாது போ. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் குளிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. காஃபியா? அம்மா இல்லையா? இருக்காங்க, ஆனா இன்னைக்கு நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க. நாங்க எழுந்திருக்க டைம் ஆகும். நீங்க இதுக்கு மேல தூங்க வேண்டாம், நமக்கு வேலை இருக்கு. எந்திரிங்க. வேலையா? வேலையா? ஆமா, முதல்ல எந்திரிங்க. எங்க அம்மாக்களே எங்களுக்கு வேலை சொன்னது இல்ல. நீ யாரு எங்களுக்கு வேலை சொல்ல? அம்மாக்கெல்லாம் சொல்லாம இருக்கலாம், ஆனா வேலை இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் அதை பண்ணிதானே ஆகணும். நம்ம வேலைய யாரோ ஒருத்தரை தினமும் செய்ய வைக்கிறது தப்பு இல்லையா? நமக்காக பாவம் அவங்க ஏன் கஷ்டப்படணும்? காலையிலேயே அட்வைஸ் பண்ணாத. முடியாது போ. சொன்னா கேளுங்க. முடியாது, போடி வில்லி. நீ படு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல நீ யாரு? எப்படி எங்க மேல தண்ணி ஊத்தலாம்? அறிவு கெட்டவளே. எப்ப எந்திரிக்கணும், என்ன வேலை செய்யணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதா? எங்களை அதிகாரம் பண்ண வந்த உன்னை ஓட விட்டுருவேன், பாத்துக்கோ. உங்க திமிர அண்ணன் கிட்ட வச்சுக்கோங்க, எங்க கிட்ட காட்டாதீங்க. உங்க சொல் பேச்ச அவன் தான் கேட்பானே தவிர நாங்க இல்ல. நாங்க அம்பலத்தானோட ஃபேமிலி, மலேசியாவோட குடும்பம் இல்ல. போ போ. ஏதாச்சும் தூக்கி அடிச்சிட போறேன். சொல்லி முடிச்சாச்சா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இங்க பாருங்க, நிறைய வேலை இருக்கு. ரெண்டு பேரும் வாங்க. இருக்குன்னா போய் பாருங்க. எங்களை எதுக்கு தொல்லை பண்றீங்க? நீங்க தான் பண்ணணும், வேற யாரு பண்ணுவாங்க? அத்தைக்கு கால் முடியல, அதனால அவங்களால வேலை செய்ய முடியாது. எங்களால வேலை எதுவுமே செய்ய முடியாது. கிளம்புங்க இருந்து. அப்பனா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன். காவேரி, நீ போய் படிப்போ. ரம்யா வா, உனக்கு தான் நிறைய வேலை இருக்கு. முதல்ல நீ கோலம் போடணும். தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம ஆர்டர் போடுறியா? இரு, மாமா கிட்டே சொல்றேன். ஏய் வாடி வா. காவேரி, உனக்கு அரியர்ஸ் இருக்கா? ஜனனி சொல்றது உண்மையா? அப்பா, அது வந்துப்பா, என்ன ஆச்சுன்னா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இருக்குப்பா. 13 அரியர்ஸ். ஏய், நீ எதுக்கு படிக்க போற? அதுக்கு பதிலா செங்கல் சூளையில செங்கல் சுமக்கலாம். ஏன் கூட இந்த ரம்யாவை சேர்த்துக்க. படிக்க வசதி இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு செலவழிக்கிற காசு அவங்களுக்கு கொடுத்தா புண்ணியமாவது கிடைக்கும். தண்டம் தண்டம். அப்பா, இருடி, உன்னை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். காலையில எழுப்பி விட்டா போட்டு கொடுக்குற. மலேசியாவுக்கு பொட்டிய ரெடியா எடுத்து வச்சுக்கோ. விரட்டண்டி உன்னை. மூஞ்சிய பாரு. சொல்லுங்க மாமா, அக்காவும் எத்தனை தடவை தான் கேட்டுட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, என் ஃப்ரெண்ட பார்க்க போனேனே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டியா? என்ன அமராவதி, இது புது கதை? ஆமா, எனக்கு இது புது கதை தான். சின்ன வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க. யார் அவ? அண்ணே, இது வேறயா? ரொம்ப சைலண்டான ஆள் மாதிரி இருந்தீங்க. எங்க அக்காவுக்கே துரோகம் பண்ண நினைச்சிட்டீங்களா மாமா நீங்க? மாமா, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லிருங்க மாமா. உண்மை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசி கூட சரி பண்ணிக்கலாம். நீ வேற அமராவதி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. உன் மண்டையை கொடுப்பிக்கிட்டு இந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் யோசிக்காதமா. சமாளிக்காதீங்க. நீங்க சின்ன வீடு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ இல்லம்மா, சத்தியமா இல்லம்மா.
தெரியாதா? நான் நல்லவனு உனக்கு தெரியாதா? அமராவதி, நான் அந்த மாதிரி இல்லம்மா. கொஞ்சமாவது நம்புமா. எனக்கு நம்பிக்கை இல்ல. மச்சான், உனக்கு தெரியாதா? நீ நீ என்ன பார்த்தல? ஐயோ என்ன இழுத்து விடாதீங்க மாமா. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு எப்படி மாமா தெரியும்? ஏய், மச்சான், உன் அக்கா என்ன சந்தேகப்படுறா மச்சான். அக்கா சந்தேகப்படுறானா அதுலதான் காரணம் இருக்கும். அது எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. மச்சான், நைட்டு நீ என்ன பார்த்தல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லி காப்பாத்தேன். நான் எங்க நைட்டு பார்த்தேன்? ஐயோ, நீ போய் சொல்றீங்க மாமா. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா செஞ்ச தப்ப ஒத்துக்காங்க மாமா. நீங்க சொல்றத பார்த்தா அப்ப சின்ன வீடு விஷயம் உண்மைதான். என்ன அமராவதி இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட? ஐயோ அமராவதி, எனக்கு இந்த வீடை விட்டா வேற எந்த வீடும் கிடையாதுடி. சின்ன வீடு இல்லல்ல? இல்ல. சத்தியமா இல்லல்ல? ஐயோ சத்தியமா இல்லமா. அப்ப வாங்க. ஏய், எங்க? இதே சத்தியத்தை சாமி முன்னாடி வந்து பண்ணுங்க, நான் நம்புறேன். என்னாச்சு? சத்தியம் எல்லாம் பண்ண சொல்ற? மாமா, இவ என்ன? நீங்க எதுவும் பேசாதீங்க, நானே சொல்றேன். அப்பா, கொஞ்ச நாளா இவர் பேக் தூக்கிட்டு அடிக்கடி கிளம்பிடுறாரு. கேட்டா சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன மதிக்கிறதும் இல்ல. இவர் சின்ன வீடு வச்சிருக்காருப்பா. ஐயோ, அப்படி இல்லனா சத்தியம் பண்ண சொல்லுங்க. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. உடனே இங்க இருந்து கிளம்புவோம். டேய் சிவா வரா, நான் கிளம்புறேன். அப்புறம் பண்றேன். சரி. எங்க பேரு கேட்டீங்களே, போறாரு அவரு? சிவா, என் ஃப்ரெண்டோட அம்மா வந்திருக்காங்க. போய் பேசிட்டு வந்துட்டுமா? அம்மா, துளசி, சார் அந்த அம்மா மாமா ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறாரு. என்ன அது? அப்படி எதுவும் இல்லையே, சும்மா தான் போறாரு. ஐயோ சொல்ற. என்ன அடிச்சிட்டீங்க? அண்ணன் கிட்ட இதை சொன்னா சும்மா விட மாட்டேன். நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன்டா. கூட்டு களவாணி தானே பண்றீங்களா? ஏய், இந்த மேனேஜர் வேலை எல்லாம் பார்த்து போதும். இந்த போய் செங்கல் எடுக்கு போ. என்னடா முறைக்கிற? போடா. இனிமே அதான் உன் வேலை. போ போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.